திருக்குறள் அறத்துப்பால் துறவறவியல் அதிகாரம் 37. அவா அறுத்தல். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து. எல்லா உயிர்களிடத்தும் எக்காலத்தும் தவறாமல் வந்து மறையும் ஆசையே துன்பத்திற்கு வித்தாகும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். ஒருவர்க்கு பிறவியானது துன்பம் மிக்கது என்பதனால் தாம் விரும்பும்போது பிறவா நிலையை அடைந்திட வேண்டின் அதற்கென அவர் ஆசைகளற்ற நிலையை விரும்புங்கால் வாய்க்கப் பெறும். வேண்டாமை அன்ன விழுச் செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பதுயில். துன்பந்தரும் ஆசைகளை வேண்டா என ஒதுக்குதலைப் போன்ற சிறந்த செல்வம் இங்கே ஏதுமில்லை. வேறெங்கிலும் கூட அதற்கு ஈடான செல்வம் என ஒன்று இல்லை. தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். தூய்மை எனப்படுவது ஆசைகளற்ற நிலையாகும். அத்தூய்மையானது வாய்மை நெறியாம் மேப்பொருளை விரும்புவதால் வாய்க்கப் பெறுவதாகும். அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர். ஆசைகளை எல்லாம் விட்டொழித்தவரே துன்பம் அற்றவர் ஆவார். மற்றவர்கள் முற்றாக ஆசைகளை கைவிடாதவராகையால் அவர்கள் துன்பம் அற்றவர் ஆகமாட்டார். அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. ஆசைகளுக்கு அடிமையாகாமல் அஞ்சி வாழ்தல் அறம் ஆகும். ஏனெனில் ஒருவரை வஞ்சித்து துன்பம் தரவல்லது ஆசையே ஆகும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். ஒருவர் ஆசையை முற்றிலுமாக ஒழித்து வாழும் அறத்தை பின்பற்றுவாராயின் அவர் விரும்பும் வண்ணம் சிறந்த வாழ்விற்கான நற்செயல்கள் வாய்க்கப் பெறும். அவாயில்லார்க்கு இல்லாகும் துன்பம் அஃது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும். ஆசைகளை துறந்தவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை உண்டானால் அதனால் மேலும் மேலும் துன்பங்கள் ஓயாது வந்து கொண்டேயிருக்கும். இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்துள் எல்லாம் பெருந்துன்பமாகிய ஆசையை ஒழித்திடின் இடையேறாது இன்பம் நிறைந்த வாழ்வு நிலை உண்டாகப் பெறும். ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இயல்பிலேயே தோன்றும் நிறைவடையா ஆசைகளை விட்டொழிப்பவருக்கு அந்த கணம் தொட்டே இயற்கையான இன்ப வாழ்வு அமைந்திட காண்பர்.